அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது 2022ஆம் ஆண்டு வெளிவந்த 14வது MCQ வினாவின் விளக்க உரைகள். இது ஒரு மாணவர் உங்களைப் போலவே அவர் கேட்டிருந்தால் அந்த கேள்வியை செய்யுங்க சார்னு சொல்லிட்டு, ஸோ அவருக்காக இந்த வினா. அது மட்டும் இல்லாமல் என்னவர்களும் பார்த்து பயனடைய முடியும். அவரை போலவே நீங்களும் உங்களுக்கும் ஏதாவது வினாக்கள் செய்துவிடணும், அந்த விளக்க உரைகள் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடைய கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். எந்த வினாவை எந்த வருடத்தில் உள்ள வினாவை செய்து விடணும்னு சொல்லிட்டு நீங்களும் அதை பார்த்து பயனடையக்கூடியதாக இருக்கும் இவரை போலவே. அதற்கு முன்பதாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவராக இருப்பீங்கன்னா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வீடியோஸை பாருங்கள், பார்த்து பயனடைங்க. வாங்க வினாக்குள்ளே போவோம். 22வது வருடத்தில் வந்த 14வது MCQ வினா. இது ஒரு ரசாயன சமநிலை வினா. ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் H2S கேஸின் ஒரு குறித்த எண்ணிக்கையிலான மூல்கள் ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட 1 டெசிமீட்டர் கனம் மூடிய விரைத்து கொள்கலத்தினுள்ளே புகுத்தப்பட்டு இத்தொகுதி கீழே காட்டப்பட்டுள்ளவாறு சமநிலை அடைய விடப்படுது. ஸோ அப்போ சொல்கிறாங்க 2 H2S கேஸ் சமநிலையில் விடப்படுது 2 H2 கேஸோட ப்ளஸ் S2 கேஸும் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே 2 H2S கேஸ், 2 H2 கேஸ், ஒரு S2 கேஸ், இங்கே அனைத்துமே வாயுக்கள். ஸோ இவ்வாறு சமநிலை அடைய விடப்படுது. ஸோ சமநிலையில் H2S கேஸின் ஒரு பின்னம் எக்ஸ் ஃப்ரிக்ஷன் எக்ஸ் கூட்டற்பிரிகை அடைந்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டது. சமநிலையில் கொள்கலத்தில் உள்ள மொத்த அமுக்கம் P ஆகவும் கொள்கலத்தில் இருக்கக்கூடிய மொத்த அமுக்கம் P ஆகவும் இருந்தது. பின்வரும் எது தொகுதியின் சமநிலை மாறிலி KPயை தருகிறது? அப்போ இங்கே 5 கோவைகள் இருக்கு. இந்த 5 கோவைகளில் எந்த கோவை சமநிலை மாறிலி KPயை தருது? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டால்பிள்ளைகள் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க ஒரு குறித்தளவு மூல் H2S எடுக்கப்படுது. பிறகு அதிலிருந்துக்கிட்டு ஒரு எக்ஸ் பின்னம் பிரிந்து செல்லுது. எக்ஸ் பின்னம். ஸோ அப்போ பொதுவாக கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு மோல் சார்பாக, அதாவது கூட்டப்பிளவளவு சார்பாக தான் கதைக்கப்படும். இங்கே பின்னம் சார்பாக கழிச்சிருக்காங்க. இப்போ இந்த கேள்வியை நான் உங்களுக்கு சிம்பிளாக இப்படி சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த சின்ன கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறித்தளவு காணி அல்லது குறித்தளவு ஏதாவது ஒரு திரவம் அல்லது ஏதோ ஒரு பதார்த்தம் அதண்ட ஒரு 2இல் 3 பங்கு, 3இல் 2 பங்கு, 4இல் 1 பங்கு பிரித்து கொடுக்கப்பட்டது, மிகுதியாக காணப்படும் அளவு, அந்த மாதிரியான தரம் 10 நீங்கள் வினாக்கள் செய்திருப்பீங்க. ஸோ அப்படி என்றால் ஆரம்பத்தில் இருந்தது நாங்கள் 1ன்னு சொல்லி எடுப்போம். ஸோ அப்போ 1லிருந்து பிரிந்து சென்ற அளவை நாங்கள் பார்த்துக்க முடியும், அதாவது பிரிந்து சென்ற பின்னத்தை, அதாவது கொடுக்கப்பட்ட பின்னத்தை. ஸோ அதே போலவே நான் இந்த கேள்வியும் செய்துக்கலான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அப்போ ஈஸியாக எனக்கு முடிக்க முடியும். ஸோ இப்போ இதில் ஆரம்பத்தில் இருந்த H2S அந்த குறித்த எண்ணிக்கையான மூல்களை நான் ஒன்றுக்கு சமன்னு சொல்கிறேன். ஸோ அதிலிருந்து பிரிந்து சென்ற பின்னம் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை செய்வோம். ஸோ செய்ய ஆரம்பிப்போம். அப்போ ஆரம்ப மூல் நான் H2S ஒரு மூல் இருக்குதுன்னு நான் எடுக்கிறேன். 1 அந்த குறித்த எண்ணிக்கையிலான மூல்கள் எண்ணிக்கை நான் 1ன்னு சொல்கிறேன். பிறகாகவே பிரிந்து சென்ற அளவு பிரிகை. ஸோ பிரிகை பார்த்தீங்க என்றால் இங்கே எக்ஸ் பின்னம் பிரிகை அடைஞ்சிருக்கு. அப்போ இதன் P சமானம் 2க்கு 2, அதாவது P சமான விகிதம் 1க்கு 1. ஆகவே இங்கே எக்ஸ் பிரிகை அடைந்திருந்தால் இங்கே எக்ஸ் உருவாகி இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு 1, ஆகவே அங்கே எக்ஸின் அரைவாசி x/2 உருவாகி இருக்கணும். காரணம் விகிதம் 2க்கு 1, 2 மூல் பிரிகை அடையும் போது ஒரு மூல் உருவாகும். அப்போ எக்ஸ் பின்னம் பிரிகை அடையும் போது இங்கே எக்ஸின் கீழ் 2 பின்னம் உருவாகும். ஸோ சமநிலையில் இங்கே இருக்கக்கூடிய மூலளவு யார்? H2S மூலளவு ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் 1ன்னு யோசிக்கிறோம். 1 - x. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இங்கே எவ்வளவு? எக்ஸின் கீழ் 2, அது அப்படியே இருந்து கொள்ளும். இதில் மட்டும் மிச்சம் உள்ளதை பார்க்கணும். ஸோ சமநிலையில் இருக்கக்கூடிய மொத்த மூல்களை பார்ப்போம். மொத்த மூல், ஆகவே மொத்த மூல் சமன். அப்போ மொத்த மூல் இதெண்ட கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். மொத்த மூல் இதெண்ட கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஸோ கூட்டுவீங்களா இருந்தால் உங்களுக்கு வர முடியும். இந்த இடத்துல நான் கூட்டிக்கொள்கிறேன். 1 - x ப்ளஸ் இந்த எக்ஸ் ப்ளஸ் இந்த x/2. ஸோ கூட்டம் உங்களுக்கு வரும் 1 + x/2. ஸோ இதான் இப்போ இருக்கக்கூடிய மொத்த மூல், அதாவது மொத்த மூல் எண்ணிக்கை சமநிலையில் இருக்கக்கூடிய மொத்த மூல்கள்.
ஆகவே எங்களுக்கு மூல் பின்னத்தை எழுத முடியும். மூல் பின்னத்தை எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் மூல் பின்னம் இன்ட்டு மொத்த அமுக்கம் பகுதி அமுக்கம். தொகுதியின் மொத்த அமுக்கம் பின்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்போ எங்களுக்கு மூல் பின்னத்தை எழுத பார்ப்போம். ஆகவே மூல் பின்னமானது மூல் பின்னம். மூல் பின்னத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே இதான் மொத்த மூல், அதன் மேல் இதன் மூலளவு. ஸோ அப்போ 1 + x/2 அதன் மேல் 1 - x. பிறகு இதன் மூல் பின்னம் 1 + x/2 அதன் மேல் இதன் மூலளவு x. ரைட், அதை அப்படி சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் இங்கேயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா மொத்த மூலளவு 1 + x/2 அதன் மேல் x/2 இப்படி இருக்கும். ஸோ மூல் பின்னம் இன்ட்டு மொத்த அமுக்கம் எழுதியவங்களா இருந்தால் அதான் அதை விட்டு பகுதி அமுக்கமாக இருக்கும். ஆகவே மூல் பின்னத்திலிருந்து நான் எழுதுகிறேன் பகுதி அமுக்கம். ஸோ பகுதி அமுக்கம் எதுக்கு சமனாக இருக்கும்? இந்த பெருமானம் இன்ட்டு மொத்த அமுக்கத்துக்கு சமனாக இருக்கும். அதே போல் இதன் மூல் பின்னம் இன்ட்டு மொத்த அமுக்கம், அதே போல் இதன் மூல் பின்னம் இன்ட்டு மொத்த அமுக்கம், அதான் இவங்களுடைய பகுதி அமுக்கங்களாக இருக்கும். இப்போ இந்த கோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடையும், அதாவது சமநிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடையும் பகுதி அமுக்கங்கள் எழுதியாச்சு. இதுக்கு பிறகு நாங்கள் கோவையை சுருக்கினோம் என்றால் சரி. ஸோ அப்போ நாங்கள் யாருக்கான கோவை எழுதுவோம்? கேபிக்கான கோவை எழுதுவோம். அது கேபி சமன். கேபி சமன் இங்கே யார்? பகுதி அமுக்கம் H2 கேஸின் வர்க்கம் இன்ட்டு பகுதி அமுக்கம் S2 கேஸின் ஒரு அமடுக்கு அதன் கீழ் பகுதி அமுக்கம் H2S கேஸின் வர்க்கம். ஸோ இதுதான் எங்களுக்கு பகுதி அமுக்கம் கேபிக்கான கோவை. கேபி சமன் இவ்வளவா இருக்கும். இப்போ பகுதி அமுக்கம் எங்களுக்கு தெரியும், அதோட மூல் பின்னம் இன்ட்டு மொத்த அமுக்கம். ஸோ அதை நான் அதில் பிரதியிட்டுக் கொள்கிறேன். ஸோ மூல் பின்னம் இன்ட்டு மொத்த அமுக்கம் யார்ட்டும் இங்கே எடுப்போம். ஸோ அப்போ H2 கேஸுக்கானது. ஸோ அப்போ XPயின் கீழ் 1 + x/2 இன்ட்டு அதன் வர்க்கம், இந்த வர்க்கம் இன்ட்டு H2S S2 கேஸ். அப்போ S2 கேஸ் பார்த்தீங்கன்னா x/2 அதன் கீழ் 1 + x/2 அதோட ஓராம் அடுக்கு அதன் கீழ் உங்களுக்கு எழுத முடியும் 1 - x அதன் கீழ் 1 + x/2 முழுவதுண்டு வர்க்கம். இது கேபிக்கு சமனாக இருக்கும். ரைட், H2 கேஸின் பகுதி அமுக்கத்தின் வர்க்கம். அதே மாதிரி யார்? S2 கேஸின் பகுதி அமுக்கம் இன்ட்டு இங்கே பியால் பெருக்கி இருக்கணும். ஸோ அப்போ பி வரும். அதே போல் இதன் மூல் பின்னம் 1 - x. அப்போ மூல் பின்னம் மட்டும் கிடையாது, மூல் பின்னத்தின் வர்க்கம். அப்போ பியும் வரும். ஸோ அப்போ இன்ட்டு பியாக இருந்திருக்கும். ரைட், இப்போ எங்களுக்கு இதை சுருக்கிக் கொள்ள முடியுமா? இலகுவாக சுருக்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 + x/2 இந்த கோவை இதை சுருக்க முடியும், இந்த பி வர்க்கம் இதை சுருக்க முடியும். ஆகவே இங்கே மிஞ்சுறது எக்ஸ் வர்க்கம் மிஞ்சும். அதன் கீழ் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 1 - x முழுவதுண்ட வர்க்கம் மிஞ்சும். 1 - x முழுவதுண்ட வர்க்கம் இங்கே மிஞ்சும். ஓகே, பாருங்க இங்கே பி வர்க்கம், இந்த பி வர்க்கத்தை நான் விட்டுறேன். பிறகு 1 + x அதண்ட வர்க்கம் 1 + x/2 வர்க்கம் 1 + x/2 வர்க்கம், அது ரெண்டையும் சுருக்கிக் கொள்ள முடியும். இங்கே மிஞ்சுறது x × x வர்க்கம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 - x அதண்ட வர்க்கம் இருக்கும். ஸோ அதை இங்கே எழுதியிருக்கு. ப்ளஸ் இந்த கோவையை சுருக்கிக் கொள்ள முடியுமா? சுருக்கிக் கொள்ள முடியும். இதை சுருக்கலாம் எப்படி? 2. இந்த கோவையை நான் எப்படி சுருக்கிக் கொள்கிறேன்? ஸோ அப்போ 2 + x இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு பின்னு எழுத முடியும். ஸோ இதில் நீங்கள் சுருக்கிட்டு இந்த ரெண்டையும் வெட்டி கொள்ள முடியும். ஸோ அப்போ இங்கே வர முடியும் எக்ஸ் இன்ட்டு பி 2 + x ஆக அமையும். இதண்ட சுருக்கம். ஸோ நீங்கள் இதை சுருக்கி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எக்ஸ் கணம் பியின் கீழ் 1 - x முழுவதுண்ட வர்க்கம் 2 + x என்றவாறு அமையும். இங்கே இருக்கக்கூடிய விடைகளில் இந்த பகுதியை முன்னுக்கு எடுத்து எழுதணும். ஸோ இதை விடையின் செட்டப்புக்கு மாற்றிக்கொள்ளுங்க. எக்ஸ் கடம் பி அதன் கீழ் 2 + x 1 - x முழுவதுண்ட வர்க்கம், அதாவது மூன்றாவது பதில் ஆன்சர் நம்பர் 3 ஆக இருக்கும்.
ஓகே ரைட், அவ்வளோதான் இலகுவான வினா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆறாவது இருந்த அந்த குறித்தளவு மூல்களை ஒரு பின்னம்னு யோசிக்கிறீங்க, அதுலேருந்து பிரிந்து சென்ற பின்னத்தை எக்ஸ் சொல்றீங்க. ஸோ அது முழுமையாக இருந்தது ஒன்று, அதுலேருந்து பிரிந்து சென்ற பின்னம் எக்ஸ். ஆகவே பின்னங்கள் சார்பாக இந்த வினாவை இலகுவாக முடித்துக்கொள்ள முடியும். ஓகே, இந்த பகுதி உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். விளங்கியிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வினாக்கள் செய்து விடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வினாவில் சந்திப்போம். தேங்க்யூ.